எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவன் போன வாரத்தில் நாம் பார்த்தோம், தேவன் வனாந்திரத்து வழியாய் நமக்காக ஏறி வருகிறார். இந்த தெய்வத்தை நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பார்க்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். இயேசு நல்லவர், எல்லாருக்குமே நல்லவர். கெட்டவனுக்கும் அவர் நல்லவர், தீயவனுக்கும் அவர் நல்லவர். நன்மை செய்து சுட்டி திரிகிறவராய் இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் வனாந்திரத்தில் ஏறி வருகிறார், வனாந்திரத்தை செழிப்பாக்கும்படிக்கு. அவாந்திர வேலியை என்ன செய்கிறார்? அவர் நீர் பாய்ச்சலை தோட்டத்தை போல் மாற்றுகிறார், வறண்ட நிலத்தை நீர் ஊற்றாய் மாற்றுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். போன வாரத்தில் அதுதான் பார்த்தோம் இல்லையா? நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூறுவார்கள், ஆனந்த சப்தம் அடைவார்கள், தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவார்கள். வனாந்திரத்திலே ஏறி வருகிறவருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்குள்ளாக என்ன செய்யுங்கள்? ஹல்லேலூயா. நான் களி கூற வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுக்குள் மாத்திரமே களி கூற முடியும். ஒரு வாரம் அப்படிதான் பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. மோசையோடு கூட அவர் பேசும்போது இவ்விதமாய் சொன்னார், நான் என் ஜனத்தின் சிறுமையிலிருந்து, அவருடைய பாரத்திலிருந்து, அவருடைய வருத்தத்திலிருந்து அவர்களை நீக்கும்படிக்கு நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். தேவாதி தேவன் மோசையோடு பேசும்போது சொல்லுகிறார், உங்களுடைய சிறுமையும் உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய வருத்தையும் சுமையும் நீக்கி போடும்படிக்கு நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். The God of heaven declares unto Moses that I am coming down from heaven to lighten your burdens and your challenges. ஆனால் தேவனுடைய வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்தில் அந்த வசனங்கள் கிரியை செய்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே சங்கீதம் 68வது அதிகாரத்தில் 18வது அதிகாரம் வாசிக்கலாம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். இப்ப இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் தேவரீர் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனி. ஒருவர் உன்னதத்துக்கு ஏறினார். எப்போ? இந்த வாரம் கூட இந்த செய்தியை முடிக்க மாட்டேன். இங்க பழைய ஏற்பாட்டுல வேதத்துல சொல்லுகிறாருங்க, தேவன் உன்னதத்துக்கு ஏறினார். ஏறினவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் உன்னதத்துக்கு ஏறினார். இதோ ஆண்டவரே, மனுஷர்களை, எப்படிப்பட்ட மனுஷர்களை? துரோகிகளாகிய மனுஷருக்குள்ளாக வாசம் பண்ணும் பொருட்டு நீ வரங்களை பெற்றுக் கொண்டீ. இப்ப யோசிக்க வேண்டிய காரியம் இது. கொஞ்சம் கத்துக்கலாம். நான் பிரசங்கம் பண்ண போறது கொஞ்சம் கத்துக்கலாம். தேவரீர் நீதான் வானத்துக்கு ஏறினி. யார் ஏறினது வானத்துக்கு? தேவனே வானத்துக்கு ஏறினார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். துரோகிகளாகிய நமக்குள் வாசம் பண்ணும்படிக்கு வரங்களை பெற்றுக் கொண்டார். எங்கிருந்து பெற்றுக் கொண்டார்? அவர்தான் தேவாதி தேவன் மனித சாயலில வெளிப்படும் போது அந்த மனித சாயல் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு வரங்களை பெற்றதாய் காணப்பட்டது. ஆமென்.
நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிரியைகளை செய்ய வல்லவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் தேவன் நம்மளை வல்லமையாய் நிரப்பி வரங்களினால் நிரப்புகிறார். ஆமென். இந்த வரங்கள் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா இதை கொடுக்கும்படி தேவாதி தேவன் துரோகிகளாய் இருந்த நமக்குள் வாசம் பண்ண அவசியமா அவருக்கு தோண்டி. If you take this God who is called Jesus is an exemplar. You have no comparison to this God. You cannot compare this God with anything in the world, no creation. Because he desires that he wants to live in the sinful natured man. I say it again. He wants to live inside a sinful natured man. There is no other illustration in any religious book where God intends to live in the human being. Because they are not called gods, they are made by human hands. But this God cannot be made by human hands because he's made you and me by his own hands. Hallelujah. Hallelujah. You and I can never make this Jesus. இந்த தெய்வத்தை மனிதனால் தன் கைகளினால் உருவாக்கவும் முடியாது, சிருஷ்டிக்கவும் முடியாது. ஆனால் அவருடைய கரங்கள் நம்மளை உருவாக்கி நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறது. அதான் வித்தியாசம். ஆமென். இப்போ ஏறினார் என்று சொன்னால் தேவன் ஏறினார். யார் உண்மையாகவே ஏறினார் பரலோகத்துக்கு? வேதத்தை நல்லா படிச்சிருக்கிறோம் இல்லையா? மரித்து பெந்தகோஸ்து நாள் முடிந்து 50 நாள் முடிந்த பிறகு அவர் பெத்தானியா மட்டும் என்ன செய்தார்? கரங்களை உயர்த்தி இதோ நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்கு உரைத்து சென்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அப்ப இந்த வசனம் சொல்லுது, தேவரீர் நீ வானத்துக்கு ஏறி போனி, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனி, பாவிகளும் துரோகிகளாகிய எங்களுக்குள் நீ வாசம் செய்யும்படி வரங்களை பெற்றி பூமியில நடக்கும்போது வரங்களோடு. எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். எபேசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம், Ephesians 4 verses 8, 9 and 10. எடுத்துட்டீங்களா? ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்குள்ளாக வரங்களை அழைத்தார் என்று சொல்லி இருக்கிறார். யாருக்குள்ள வரங்களை அழைத்திருக்கிறார்? நமக்குள்ள வரங்களை அழைத்திருக்கிறார். ஆனா ஒண்ணு நிச்சயமா இருக்கணும், அவர் எனக்குள் இருக்கிறார் என்ற நிச்சயம். அது இருந்தாக்கா வரம் தானாவே கிரியேட் செய்யும். காரணம் வரத்தை கொடுக்கிறவர் அவரே, கனிகளை கொடுக்கிறவரும் அவரே. அப்போ உன்னிடத்தில் கிருபையின் கனி இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையினால் வெளிப்படுகிற வரமும் வெளிப்படும். ஆமென். So if this God of heaven is truly abiding inside the sinful nature flesh, which is you and me, I intend to say this. I'm commended to say this, that he will fill you with his gifts and with his fruits, that you will be able to do exploitory works for Jesus. Amen. அப்ப இந்த வசனத்திலிருந்து ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு மனுஷருக்குள்ள வரங்களை அழைத்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஏறினார் என்பதினால் யார் ஏறினது? இயேசு தான் ஏறினார். ஆண்டவராகிய இயேசு அல்லாமல் ஒருவனும் ஒரு காலத்திலும் பரலோகத்துக்கு ஏறவில்லை, ஏறவும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லி ஏறினார் என்பதினால் அவர் அதுக்கு முன்பாக பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? எங்கே இறங்கினார் தேவன்? வனாந்திரத்தின் வழியா ஏறி வருகிறவர் பாதாளத்துக்கும் இறங்கி சென்றார். Thank you Jesus. அப்ப இந்த வசனம் சொல்லுது அவர் இறங்கினார் என்று சொன்னார். அது அவர் என்ன செய்தார்? அதுக்கு முன்பாக இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே முக்கியமான ஒரு வசனம்.
இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லாவற்றையும், பூமி மாத்திரம் இல்லை, ஆகாய மண்டலத்தில் மாத்திரம் இல்லை, அதுக்கும் மேலாக, வானதி வானங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறவர் அவர் என்று வசனம் சொல்லுது. ஆகையால் என்ன செய்கிறார்? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவர். Thank you Jesus. Hallelujah. 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 ஒரு கூட்டம் தூங்கி போயிடுச்சு. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதங்களிலே ஏறினார். இயேசு எல்லாவற்றையும் நிரப்பக்கூடிய ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அப்ப அமெரிக்காவில் இயேசு இருக்கிறார், இங்கேயும் இயேசு இருக்கிறார். எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றுக்கும் நிரப்பத்தக்கதாக அவர் ஏறினார். எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக வானங்களுக்கும் மேலாக ஏறினார். வானாதி வானங்களுக்கும் மேல ஒருவர் ஏறி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமியிலே தேவாதி தேவன் மாம்சத்துக்குள்ளாக வெளிப்படும் போது அவர் பெத்தேனியா ஊருக்கு போகும்போது பெத்தேனியா ஊர்ல மாத்திரம் ஜனங்கள் பார்த்தார்கள். நசரத் என்ற ஊருக்கு போகும்போது நசரத்துல மாத்திரம் ஜனங்கள் பார்த்தார்கள். கலிலேயாவுக்கு போகும்போது கலிலேயா மாத்திரம் பார்த்து, தேவாலயத்தில் போகும்போது தேவாலயத்தில் இருக்கிற பார்த்தார்கள். ஆனா இன்றைக்கு உலகம் எங்கும் வானாதி வானங்களும் இயேசுவை காண முடியும். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆகினால் அவரிடத்தில் நாம் என்ன பார்க்கணும்னா, அவர் எனக்குள் இருக்கிறார் என்ற வாஞ்சைக்குள்ளாக மாற வேண்டும். We should decide ourselves, determine ourselves with zeal that I know that somebody who lives inside of me is absolutely God. Amen. And He is able to do exceedingly and abundant, but even I think or even ask of, because He dwells inside of me. Amen. Amen. அது நமக்கு நல்லா புரியணும். வானாதி வானங்களுக்கு மேல ஏறினவர், வனாந்தரத்தில் நடந்து வருகிறவர், நமக்கு வரங்களை கொடுக்கும்படி அவர் பெற்றுக்கொண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். ஆமென். அநேக முறை நம்ம பாடும்போது சொல்றோம், இயேசுவே வாருமையா வாருமையா வந்து என்னிடத்தில் தங்கிவிடும், வாருமையா போதகரே எங்களிடத்தில். ஆனா எனக்குள்ள இருக்கிற பெரியவரே உம்மை வெளிப்படுத்தும் என்ற ஆவலும் ஆஞ்சையும் நமக்கு வேண்டும். I need to reveal this God who is inside of me. That desire, hunger and thirst is required. Amen. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஒரு காலமும் தாகம் அடையான். ஏன்? என்னிடத்தில் வருகிறவன், நீ தேவனுக்குள் இருப்பாய் என்று சொன்னால் பசியும் வராது, தாகமும் வராது. எது மேல? உலகத்தின் மேலே. சாப்பிடுறது மேல இல்ல, குடிக்கிறது மேல, அவர் மேல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 68:33 வசனம். சங்கீதம் 68:33 சொல்லுகிறது, ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்து அருளி இருக்கிறவரை பாடுங்கள், இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய். அல்லேலூயா. அப்ப ஏறினவர் ஒரு லேசானவர் அல்ல. ஆமென். வசனம் சொல்லுது, தேவரீர் நீர் ஆண்டவரே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு, ஆண்டவரே மனுஷனுக்குள் வாசம் பண்ணி, அது கூட துரோகிகளாகிய மனுஷனுக்குள் வாசம் பண்ணும்படி நீ வரத்தை பெற்றுக் கொண்டீர் ஆண்டவரே. ஆகினால் நீ ஏறினீர் என்று பார்க்கும்போது அதுக்கு முன்பாக இந்த பூமியின் தாழ்விடங்களிலும் இறங்கினவரும் நீராய் இருக்கிறீர். நீ இறங்கினதுனால ஆண்டவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக நீ உண்மையே எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னை உயர்த்தி இருக்கிறீர். ஆனா இந்த வசனம் சொல்லுது, ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களுக்கு மேலாக எழுந்திருக்கிறவரை பாடுங்கள். அப்ப யார் ஆதி முதலாய் இருந்தவர்?
அது? 1 பேதுரு 3:18-19 எடுக்காதீங்க, நான் அப்படியே சொல்லிடுறேன், அப்படியே கேட்டுருங்க. அவர் மாம்சத்தில் கொலை கொண்டாகி ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவராய் பூமியின் தாழ்விடங்களுக்குள்ளாக கடந்து போய் கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆமென். யார் பிரசங்கித்தது? மாம்சத்தில் கொலை உண்டான இயேசு, ஆவியாயிருக்கிற தேவாதி தேவன், இயேசு என்ற நாமம் சூட்டப்பட்டவர். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்துடைய நாமம் பாருங்க, எல்லா முழங்காலும் முழங்கும், வாய் எல்லா அறிக்கை செய்யும். ஒரே தேவன் இவருடைய நாமத்தை கூறும், புகழ்ந்து பாடும். அப்ப இந்த வசனம் சொல்லுது, ஆதிபதியாய் இருக்கிற வானாதி வானத்தின் மேல எழுதியிருக்கிறவரை பாடுங்கள், இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் அவர் முழங்க செய்திருக்கிறார். இது உலகம் எங்குமே இயேசுவின் சத்தத்தை கேட்க எல்லாருமே ஆவலாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எங்க ஜீவிக்கிறார்? ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். உங்கள் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணை அவரே. துன்பத்துல தான் ரொம்ப ஜீவிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். மனுஷனுக்கு துன்பம் வந்த உடனே வனாந்தரத்தில் ஏறி வருகிறவர் உன்னை நாடி வருகிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில போராட்டம் வந்த உடனே போராட்டத்தை நீக்கி உன்னை பொறுமையோடு வாழும்படிக்கு பரிசுத்தர் உன் அண்டையிலே கடந்து வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்களேன், இதை பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாரமும் சுமையும் சுமந்து கொண்டிருக்கும் போது சொல்றார், நான் அவருடைய சத்தத்தை கேட்கவே கேட்டேன், இதோ அந்த சத்தம் என் பக்கமா எட்டினது, ஆகினால் நான் உன்னதத்தில் இறங்கி வந்தேன். நீ சத்தம் விடும் போது அவர் இறங்கி வந்தார் என்று காண்கிறோம். உனக்குள் இருக்கிறவர் உன்னை வெல்ல சொன்னார், கைவிடவே மாட்டார், வல்லமையாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதுமே அவர் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்ற நிலைமையிலே நாம் அவரை பார்க்க என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். ஏதோ சண்டேக்கு வந்த நல்ல பட்டு புடவை கட்டிட்டு அப்படி வந்து பாட்டு பாடிட்டு எல்லாம் போறது, அது வேற. பட்டுவெல்லாம் கட்டிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். ஜென்ஸ் எல்லாம் நல்லா சூட் போட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா வரும்போது நமக்கு தெய்வத்தின் மேல் ஒரு வாஞ்சை வரணும். அவரை எப்படியாவது இந்த நாளில பிரியப்படுத்தணும். என் பாட்டுனால அவரை பிரியப்படுத்தணும். என்னுடைய எப்படியாவது என் காரியத்தினால என் தெய்வத்தை நான் பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டும் வரைக்கும் கட்டலாகிய என் மேஜின் மேல் நான் ஏற மாட்டேன், படுக்கையின் மேல் என் கண்களுக்கு நித்திரை வடைபெற மாட்டேன். ஆண்டவரே, நான் எப்படியாவது உனக்கு நன்மை செய்யும்படி எனக்கு ஆண்டவரே வாஞ்சையை கொடு. ஆண்டவரே, the zeal of thine house has eaten me up, Lord. I will not lay on the bed that is there for me. I will not close my eyes and sleep till I have built a temple for you. For that is the zeal of my heart. Amen. 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 அதுதான் எனக்கு வாஞ்சியா இருக்கணும். ஆண்டவரே, நீ என் ஆலயமாய் இருக்கிறேன்னு சொன்னீரே, நான் ஆலயமாய் விளங்க என்னை உருவாக்கும். ஆண்டவரே, என்னை உருவாக்கும். இந்த ஆலயத்திலிருந்து நறுகந்தம் என்ற நித்திய ஜீவன் என்ற வாசனை பரிமள தைலமாகிய இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென் என்று சொல்லுகிற இந்த ஆலயத்திலிருந்து என்ன செய்யணுமா? நறுகந்தமான அந்த பரிமள தைலம் என்ற இயேசுவின் நாமம் வெளிப்பட வேண்டும். இந்த ஆலயத்துல ஒரு நறுகந்தம் இருக்குங்க. இந்த நறுகந்தம் அந்த பரிமள தைலத்துடைய நறுகந்தமா இருக்கிறது. அந்த நாமம் தான் நறுகந்தமாய் இருக்கிறது, அதுதான் பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆமென். அந்த வாசனை நம்மிலிருந்து கடந்து போகும்படி நாம் வாஞ்சை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமென். எனக்கு தெய்வம் போதுமாய் இருக்கிறார், ஆகினால் நிச்சயமா அவரை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். என்னதான் ஆகட்டும், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் அவ்விதமாய் அங்கலாய்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு நாளும் அவரை நாம் பார்க்கக்கூடிய அனுபவங்களை தேவன் உதவி செய்வார். வாழ்க்கையில் நாம் ஈடுபடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் எல்லாவற்றையும் நிரப்பக்கூடியவராய் இருக்கிறதுனா because he fills everything. வசனம் சொல்லுது, உபாகம் 33:26 வசனத்தில் விதமாய் சொல்லுது, அவர் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனா வசனம் விதமாய் சொல்லுகிறது. எல்லாம் எடுத்து நான் வாசிக்கிறேன். யெஸ்ரோயினுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. ஏன் இல்லை? அவர் உனக்கு சகாயமாய் என்ன செய்கிறார்? உனக்கு சகாயமாய் என்ன செய்கிறார்? வானங்கள் மேலும் தமது மாட்சிமையோடு வான மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். ஆமென். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலுடைய தேவனை போல் ஒரு தெய்வமும் இல்லை. அவர் உனக்கு சகாயம் செய்யும்படி வானங்கள் மேல் தம்முடைய மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்கள் மேல் அவர் ஏறி வருகிறவராயிருக்கிறார். வனாந்திரத்தில் வருகிற தேவன் ஆகாய மண்டலத்தின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். இந்த ஆகாயத்தின் மண்டல் மேல் வருகிறவர் உனக்கு சகாயமும் செய்வார், உனக்கு நன்மையும் செய்வார். ஆமென். உனக்கு சகாயம் செய்யும்படி அவர் வானத்தின் மேல் ஏறி வருகிறார். தமது மாட்சிமை உனக்கு காண்பிக்கும்படி ஆகாய மண்டலத்தின் மேல் ஏறி இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் உனக்கு சொந்தமாய் இருக்கிறதுனால் நீ பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. 27வது வசனத்தை வாசிக்கலாம். அநாதி தேவன் என்ன செய்கிறார்? உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள், ஆமென், நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமா இருக்கு என்று பார்க்கிறோம். ஆமென். உனக்கு நன்மையும் செய்கிறார், சகாயமும் செய்கிறார். ஆனா அவர்தான் உனக்கு ஆதாரமா இருக்கிறார். உனக்கு ஆதாரமே யாருங்க? நமக்கு ஆதாரம் இயேசு ஒருவர் தாங்க. நம்ம பார்க்க முடியல அவரை. சில டைம்ல அவர் செய்யற நன்மைகள் நமக்கு தாமதமாய் போகிறது. ஆனாலும் நிச்சயமாகவே அந்த நேரத்துக்குள்ளாக அவர் நம்மை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த இயேசை நான் இயேசு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும் ஐயா? தம்பி என்ன செய்யும்? What should we do with this Jesus who gives us such importance, who loves us with all his love, who spreads his hands towards us and lifts us from the barrel, who makes us stand on the steepy mountains and never lets us fall down, who feeds us with the finest of wheat and gives us the honey from the mountain, whose name is a sweet savoring smell to. What can you do with this God who loves you so much? இந்த தெய்வத்தை நாம் என்ன செய்யும்? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். சகோதரனே, சகோதரி, அவரை அதிகமாய் நாம் நேசிப்போம். அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுவார். அதிகமாய் நேசித்தால் அதிகமாய் செயல்படுவார். ஆமென். நீங்கள்லாம் நான்லாம் பாடிக்கொண்டிருக்கும் போது இன்னும் கிட்ட சேர வேண்டும் என்ற பதம் வந்த உடனே நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதான் ஈஸியா பாடுறேன் இல்லைங்களா? பட் ஒருவரும் அவர் கிட்ட சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன், ஜோதிகளின் பிதாவா இருக்கிறவர், மனுஷன் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவா இருக்கிறவர். நான் எவ்வளவு ஈஸியா சொல்றேன், நான் உன்னை காண வேண்டும். வசனம் சொல்லுது, மோசே அவரை கண்டு செத்தவனை போல் விழுந்தான். மனோவும் மனைவியும் இதோ தெய்வத்தை பார்த்து விடும், இதோ நாம் செத்து போவோம் என்று அங்கலித்தார்கள். அவரை பார்த்த ஒரு மனிதன் சவுல் தன் கண்கள் குருடாய் போயிடுச்சு. இத்தனை மகத்துவமானவரை லேசா சொல்லி இன்னும் மண்டை கிட்டே சேர வேண்டும். சேரணும், அந்த வாஞ்சை இருக்கு. நம்ம சேருவோம் என்று சொன்ன
இயேசுவை தரிசிக்கும்படி தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நான் சொன்ன இந்த வாரம் கிட்ட நான் முடிக்க மாட்டேன் இந்த செய்தி. ஹல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட தெய்வத்தை எல்லாவற்றையும் நிரப்பக்கூடியவராய் இருக்கிறவரை நாம் எந்த நிலைமையிலே பார்க்கிறோம்? இவர் எப்படிப்பட்டவர் என்று ஆராய்ந்து இருக்கிறோமா? யோசித்து இருக்கிறோமா? தியானித்து இருக்கிறோமா? ரொம்ப லேசா இயேசுவே என்ற அந்த பெயரை நாம் என்ன சொல்லுகிறோம்? கூறி விடுகிறோம் இல்லையா? ரொம்ப லேசாவே அந்த பெயரை எடுத்து இயேசு இயேசு சத்தியம் செய்யறேன், இயேசு பேரே சத்தியம் பண்றாங்க சிலர் அப்படியே சொல்லுவாங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டவன் யார்? அவருக்கு ஆலோசனை காரணாய் இருந்தவன் யார்? அவருக்கு போதித்தவன் யார்? யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது கர்த்தருடைய ஆவியை அளவிட்ட. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் என்னவா இருக்காரு? அல்லேலூயா. தேவன் என்னவா இருக்க? யோவான் 3:34 சொல்லுது. எடுக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். யோவான் 3:34 இயேசுவானவர் முழுமையாய் ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் பூமியிலே வனாந்தரத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டார். இயேசுவானவர் முழுமையாய் ஆவியிலே நிரப்பப்பட்டவராய் வனாந்தரத்துக்கு வழி நடத்தப்பட்டார். முழுமையாய் ஆவியாய் இருந்தார். இப்போ இந்த வசனம் சொல்லுது கர்த்தருடைய ஆவியை அளவிட்டவன் யார்? அவருக்கு ஆலோசனை காரணாய் இருந்தவன் யார்? அவருக்கு போதித்தவனும் யார்? யாருன்னா இருக்கா? ஒரு சிலர் பாஸ்டர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன், பேசுறது. எத்தனை பேர்? 3 பேர் நின்று ஆலோசனை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, டிஸ்கஷன் பண்ணி சொன்னாங்களாம், குமார் நீ தான் பலியாக போக வேண்டும். பாஸ்டர் சொல்றாரு, நான் 3 சிங்காசனத்தை பார்த்தேன், ஆனா வேதம் சொல்லு ஒரே ஒரு சிங்காசனம். இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. தேவ பயம் இல்லாத ஜனங்க. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது கர்த்தருடைய ஆவியை அளவிட முடியுமா? அவர் எல்லாவற்றும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். அப்ப ஆவியானவராய் இருக்கிறவர் எல்லாவற்றையும் நிரப்ப முடியும். ஆமென். இந்த ரூம்ல காற்று நிரம்பி இருக்கு. யாரா பார்க்க முடியுமா? காற்றுடைய செயல்களை நாம் பார்க்கலாம். அதெல்லாம் அவனுடைய கொடவா ஆடி காற்றுடைய செயலை பார்க்கலாம். ஆவியா இருக்கிற தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஆனா அவருடைய செயலை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். Thank you Jesus. நம்மலாம் பேசியிருக்கிறோம், உட்காந்துக்கிறோம், பார்த்துருக்கிறோம், கேட்டுக்கிறோம். இதெல்லாம் ஆவியாய் இருக்கிற தெய்வத்துடைய இந்த மாம்சத்தின் செயல். ஆமென், ஆமென். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் சொல்றது உண்மை? ஆவியா இருக்கிற தேவனுடைய செயல்தான் இன்றைக்கு நாம் சுவாசிக்கிறோம், பேசுகிறோம், நடமாடுகிறோம். அவர் நமக்குள் இருந்து நம்மை நடத்துகிறார். மண்ணை எடுத்து மனிதனை போல தன் சாயலாக ரூபமாக உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த சுவாசத்துல ஜீவன் இருந்தது. என்ன இருந்தது? ஏன்னா அவர் ஜீவன். யாருங்க ஜீவன்? யாருங்க? தேவாதி தேவன் ஜீவனா இருக்கிறார். ஆமென். ஆதியிலே ஜீவன் இருந்து அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம். அந்த ஜீவன் தான் பூமியிலே ஒளியாய் வந்தது. அந்த மெய்யான ஒளி இருளை என்ன செய்யும்? அந்த ஜீவன் ஆண்டவராகிய இயேசுவாய் இருக்கிறார். அவர் உனக்குள் இருந்து என்ன செய்கிறார்? தன்னுடைய கிரியையை நடப்பிக்கும்படி ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, என் அண்டை சேருவீர்களா? என்னை கூப்பிடுவீர்களா? என்னை நோக்கி என்னை பார்க்க விரும்புவீர்களா என்று தன் கைகளை விரித்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்றோம்? என்ன செய்தோம்? கஷ்டம் வந்தா தான் இயேசுவன், வியாதி வந்தா தான் இயேசுவன்,
வீட்டுல பிரச்சனை வந்தாதான் இயேசு. பாஸ்டர் கூப்பிடுப்பா ஜெபம் பண்ணிட்டு, நீ ஜெபம் பண்ணாம ஆண்டவர் கிரியை செய்வார். எதுக்கு பாஸ்டர் அவசியம்? என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுவார்களா என்று அங்கலாய்க்கிற தேவன். என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுவார்களா என்று ஏசாயா 55:6 சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் சமீபமாய் வரும்போது அவருடைய பேசுங்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் வருவார், வந்த உடனே பேசுங்க. அருமையா இருக்கு, சூப்பரா. கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டா எங்க வருவார்? சமீபமாய் வருவார். பவுல் சொல்லுகிறார், நான் பிரசங்கிக்கிற அவர்தான் அந்த வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள், உங்க வாயிலும் உங்கள் இருதயத்திலும் சமீபமாய் இருக்கிறது. இயேசு என்ற வார்த்தை வாயிலும் இந்த இருதயத்திலும் சமீபமா இருக்கு. இயேசு யாருக்குமே தூரமானவர் அல்ல, யாருக்குமே தூரமானவர் அல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பவுல் சொல்லுகிறான், நான் பிரசங்கிக்கிற அந்த வசனம், அந்த வார்த்தை இயேசுவா இருக்கிறார். அது எங்க தூரமா இல்ல, உங்கள் ஒவ்வொருக்கும், உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிற அந்த வசனமே அந்த வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வானத்தின் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் இது. ஓரடி. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் இது. துயர் சொல்லி துதித்திடும், உலகெங்கும் சொல்லி துதித்திடும் நாமம் இது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த, வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் இது. நாமும் வென்றிடுவோம் இயேசு நாமத்தினால். அல்லேலூயா. தேவஜனமே, இந்த நாமத்திலே ஒரு பெரிதான வல்லமை. அது அந்நியன் சொன்னா கூட அந்த வல்லமையான நாமம் கிரியை செய்யும். பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் சொன்னா அதையே கிரியை செய்ய வல்லமை. அல்லேலூயா. அந்நியன் சொன்னாலும் அது கிரியை செய்கிற நாமமா இருக்கிறதுனால் தன் பிள்ளைகள் சொன்னார் இன்னும் அதிகமாய் செயல்படும் இயேசு என்ற நாமம். ஆமென். இந்த நாமத்தை நம்ம சும்மாவே வீணாவே சொல்லி கொடுக்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல தெய்வத்துடைய நாமத்தை யாராவது வீணா சொன்னாங்கன்னா கல்ல அடிச்சு சாவடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு பயம் இல்லாத கிறிஸ்துவ கூட்டத்துல இந்த நாமத்தை ரொம்ப லேசாகவே சொல்லி விடுகிறார். பாலாச லாரி என்று ஒரு மனிதன் இருந்தான் இந்தியாவில். நான் பார்த்ததில் கேட்டிருக்கேன். ஒரு மனுஷன் சொன்னா அவரோட ஊழியம் செய்கிறார். அவரு 15 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் மேடைக்கு வருவார். அவருடைய கூட்டம் எல்லாமே 15,000, 20,000, 40,000 ஜனங்க தான் கூட்டம். அது இல்லாம எல்லா லாரியும் பெரிய பெரிய ட்ரக்குகளும் வெளியே நிக்க வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னாக்கா வீல் சேர்ல வரவங்கலாம் ஏச்சு ஓடுவாங்க, கிரச்சஸ்ல வரவங்கலாம் கிரச்ச போட்டு நடுப்பாங்களாம், ஊமை பேசுவானா, குருடன் பார்ப்பானா, காலுதான் காது வருமா. இந்தியால ஒரே ஒரு நபர் அற்புதம் செய்த ஒரே மனுஷன் தினகரன் இல்ல, பால் இல்ல, பால்வாசர் லாரி என்ற ஒரு மனுஷன். உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒண்ணுதான். என்ன சொல்லுங்க? அவர் அந்த மேடைக்கு வராருன்னு சொன்னா பின்னாடியில தான் வருவார். அப்படி வந்துட்டு இருக்கும் போதே கூட்டத்துல பேய் பிடிச்சவங்களாம் ஆடி ஆடி ஓடி போடுமா. பேய் வரும்போது வந்து மேடையில முதல் வார்த்தை ஜீசஸ் சத்தம். அங்க இருக்கிற வியாதி, அங்க இருக்கிற எல்லா அசுத்த காவியெல்லாம் ஓடி போடுமா. ஜெபம் பண்ண அவசியம் என்ன, ஜீசஸ் என்று சொன்னா போதும் எல்லாம் அலரும்.
ஆமென். அந்த நாமத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. மனிதன் ரட்சிக்கும்படிக்கு வானத்திலும் பூமியிலும் பூதோளத்திலும் மனுஷர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். அந்த நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். பயபக்தியோடு கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த நாமம் நமக்கு கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ வனாந்திரத்தின் வழியா ஏறி வருகிற தேவன் எல்லாவற்றையும் சிறைப்பட்டிருந்த சகலத்தையும் சிறையாக்கி கொண்டு தமக்குள்ளாக கீழ்ப்படித்து அவர் உன்னதங்களிலே ஏறினார். எல்லா வானங்களுக்கு மேலாக தன்னை நிரப்பும்படிக்கு அவர் ஏறினார். ஆமென். உங்களையும் என்னையும் சிறைப்பட்டு கொண்டு போனார். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து இன்னைக்கு முடிச்சிறேன். 14வது வசனம் சொல்லுகிறது, ஏசியா 40:14 சொல்லுது, தமக்கு அறிவை உணர்த்தவும். தேவனுக்கு யாராவது அறிவை உணர்த்த முடியுமா? தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார்? யாரா இருக்கிறாங்க? நான் சின்னவனா இருக்கும்போது சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன அது சின்ன காமிக்ஸ் வரும். என்ன காமிக்ஸ் பேர் அது? அந்த புஸ்தகம்லாம் படிச்சு அந்த கடவுளுங்களை, அந்த கடவுளுங்க பாருங்க, கடவுள்னா ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் டிபெண்டன்ட். ஒரு கடவுள் ஒருத்தருக்கு வரம் கொடுக்கிறார். என்ன வரத்தை கொடுக்கிறார்? யார் மேல நீ கை வச்சாலும் பஸ்மமா போயிடுவான் அப்படின்ட்டு. கடைசியா வரம் கொடுத்த கடவுள் மேலேயே அவன் கை வைக்க வரம் பெற்றவன் கடவுள் ஓட உண்ணுக்கான துணியக்கான ஓடுற. வரம் கொடுத்தவர் ஓடுற. ஆனா இங்க வரம் கொடுத்தவர் உனக்குள் வாசம் பண்ணி அந்த வரத்தை கிரியையா நடிப்பிப்பான். ஆமென். அவருக்கு ஆலோசனை சொல்லும்படி யாருமே இல்லை. அவருக்கு புத்தியை கற்றுக் கொடுக்க யாருமே இல்லை. அவருக்கு போதிக்கத்தக்க யாருமே இல்லை. அவர் ஒருவர் மாத்திரமே தெய்வாதி தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலுக்கு அவரை ஒப்பிடுவீர்கள்? அல்லேலூயா. தேவச்சனமே, இயேசுவை நீங்க யாருக்குமே ஒப்பிட்டு பேசவே முடியாது. ஆமென். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கிறிஸ்துவ கூட்டம் இனி கூட புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். என்ன 14-11 இருக்கிற வசனம் எடுக்க வேண்டாம் யாரும். மோசே சொல்றார், நான் இந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றவனா? இவங்களுடைய பாரத்தை நான் தான் சுமக்கணுமா? என்னால முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொன்னவனே தேவன் மோசையோடு பேசுகிறார். மோசையோடு பேசி இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மோசே பயப்படாத, நீ ஒரு 70 பேரை கொண்டு வா. இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து நல்ல பெரிய மூப்பர்களை கொண்டு வா, அறிவாளிகளை கொண்டு வா, நல்ல புத்திமான்களை கொண்டு வா. அவனை கொண்டு வந்து என் பக்கமா நிறுத்து. உன்மேல் இருக்கிற ஆவியை நல்லா புரியணும். தேவ சொன்னாங்க, நீங்க மறந்தே போக கூடாது. நான் நீங்க சொல்றது தேவன் பேசுகிறார், மோசையோடு மனிதனோடு பேசுகிறார். சொல்றார், உன்மேல் இருக்கிற அந்த ஆவியை நான் எடுத்து இந்த 70 பேர் மேலேயும் அந்த ஆவியை வைப்பேன். கம்மியா தம்பி, தம்பி இங்க வா. நான் தான் தேவன். எனக்குள்ள இருக்கிற ஆவியை நான் என்ன செய்றேன்? அனுப்புகிறேன். நான் தான் ஆவி. தேவன் தான் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 தேவன் என்னவா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவனாகிய நான் என் ஆவியை அனுப்புகிறேன். அவர்தான் ஆவி. அந்த ஆவி எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிறது. ஒருவரும் இந்த ஆவி கிட்ட நெருங்கவே முடியாது இல்லையா? இந்த ஆவியை நான் என்ன செய்றேன்? என்னுடைய ஆவியை அனுப்புகிறேன். யார் மேல அனுப்புகிறேன்? குட்டி பாப்பா இங்க வாங்க. கம்மியா கம்மியா குமா, இது உங்க அண்ணாவா? அண்ணா
அப்படி திருந்துமா, அப்படி திருந்து. என்னுடைய ஆவியை நான் யார் மேல அனுப்புறேன்? மோசேயின் மேல் அனுப்பி. இப்ப பாப்பா கட்டி வச்சு கிடையாது. ஓகே, என்னுடைய ஆவி இப்ப யார் மேல இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும் தேவஜனமே. இந்த 3, 4, 5 எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் சும்மா போய் அவங்க வேதத்தை அறியாதன்னு போய் சொல்லுங்கிறாங்க. என்னுடைய ஆவியை நான் அனுப்பினேன், என்னுடைய ஆவி மோசேயின் மேல் அமர்ந்தது. இவர்தான் மோசே, இவன். ஓகே, இதான் நான் அனுப்பின ஆவி. இந்த ஆவி இப்போ மோசே மேல் அமர்ந்திருக்கு. மோசே கிட்ட மோசே என்ன செய்யறான்? தேவனை பார்த்து என்கிட்ட முறையிடுறான். என்ன சொல்றான்? இந்த ஜனங்களால என்ன பார்க்க முடியாது, நீ எப்படின்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் நான் இவன் மோசையை பார்த்து சொல்லுகிறேன், மோசையை பயப்படாத, 70 பேரை கூப்பிடு. அப்ப நீங்க எல்லாம் 70 பேர். ஓகே, இந்த மோசே மேல இந்த ஆவி இருக்கு. நான் தனியா தான் இருக்கேன். என்னுடைய ஆவி நான் அனுப்பி இருக்கேன். நான் எங்க இருக்கேன் இப்போ? நான் தனியா தான் இருக்கேன். இப்ப இந்த 70 பேர் மேலேயும் இந்த ஆவியை அமர செய்ய வேண்டும். என்கிட்ட இருந்து வேற 70 பேரை அனுப்புங்க. இந்த ஆவி 70 பேர் மேலும் அமரும்படி இந்த ஆவியை எடுத்து உங்கள் அனைவர் மேலும் தேவன் வைக்கிறார். அது 1000 பேர் வைக்க முடியும், 1,00,000 பேர் மேலும், கோடிக்கணக்கான இந்த ஆவி அவருடைய அந்த ஆவியை மனுஷனும் ஒரே மண்ணில தான் ஊதினார். எல்லா மண்ணிலையும் ஊதி இருக்கிறார். ஒரே மண்ணில ஊதினார். ஊதினவருடைய ஆவி இன்னைக்கு நமக்குள் எல்லாருக்குள்ள இருக்கு. அப்ப மோசே மேல் இருந்த இந்த ஆவியை தேவன் இறங்கி வந்து அதை எடுத்து எல்லார் மேலும் அமர செய்தார். இரண்டாவது உதாரணம், மேல் வீட்டாரையில 120 பேர் இருந்தாங்க. யோவான் 14வது அதிகாரம் 14 சொல்ற, நான் தேற்றரவாளை அனுப்புவேன். 18வது சொல், நானே உங்களிடத்தில் வருவேன். ஆனா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வாசிக்கும் போது அந்த சொல்றார், மேல் வீட்டாரையில அமர்ந்திருந்தார்கள் 120 பேர் மேலையும் அக்கினியின் 4 துண்டுகளை போல் அமர்ந்து. தேவன் அக்கினியா இருக்கிறார். யோவான் சொன்னா, யோவான் ஸ்நானகன் சொன்னா, நான் உங்களை ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின் வருகிறவரோ அவர் உங்களை என்ன செய்வார்? ஆவியினாலும் அக்கினியினால், ஜலத்தினால் சொல்லாங்க, நல்ல கவனமா இருக்கணும். ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா. 120 பேர் எங்க இருந்தாங்க? நீங்க எல்லாம் இப்ப மேல் வீட்டார்கள் உட்காந்துக்கிறீங்க, நானும் கூட சேர்ந்து இருக்கேன். நம்ம 120 பேர் அப்ப மாறிட்டோம். 70 பேர்ல 120 மாறிட்டோம். பலத்த காற்றின் சத்தம் கேட்டது. ஆவியானவர் பலத்த சத்தமாய் காற்றை போல் அந்த ஃபுல் கூடாரத்தை என்ன செய்தார்? நிரப்பிற்று. பலத்த சத்தம் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மெட்ராஸ்ல காற்றடிச்சா புயல். பலத்த சத்தம் சொன்னா எப்படி இருக்கும்? 1000கணக்கான கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்கும். அது அப்படிப்பட்ட சத்தமான காத்து இந்த ரூமை நிரப்பிட்டு. யாரும் செத்து போனாங்க? What sister Shalini? Did anybody die? வசனம் சொல்லுது எல்லாரும் அந்த காற்றுக்குள்ளாக நிரப்பப்பட்டார்கள். பூமி அசையில, ரூம் ஒடியில, ஜனம் கீழே விழுல. அங்க அக்கினி மயமான இந்த மோசே மேல் இருந்த அந்த ஆவி அவர்கள் மேல் அமர்ந்து. ஆமென். 120 பேர் மேல, முதல் 70 பேர் மேல அந்த ஆவி அமர்ந்தது. இங்க பார்க்கும்போது 120 பேர் மேல தேவன் ஒருவரே. அவருக்கு யாரை ஒப்பிட்டு பேசுவீர்கள்? எந்த சாயலுக்கு அவரை ஈடாக வைப்பீர்கள்? ஏசியா 40:14 வசனம் தான் சொல்லுது. 15வது வசனம், அவருக்கு யாருக்கு ஈடாக வைத்து பேசுவீர்கள்? அவருக்கு ஒப்பிட்டு யாரை காண்பிக்க முடியும் உங்களால்? ஹalleluya, ஹalleluya. Thank you children, thank you, go, thank you. உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியாது. தயவு செய்து நான் சொன்னதை மீண்டும் போய் யோசித்து